India defeated New Zealand by 96 runs in Ahmedabad to win their third T20 World Cup title today. இந்திய அணி அகமதாபாத்தில் நியூசிலாந்து அணியை 96 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி தங்களது மூன்றாவது டி20 உலக கோப்பை பட்டத்தை வென்றது. Jasprit Bumrah won Player of the Match for taking 4 wickets for just 15 runs in the final. இறுதிப் போட்டியில் 15 ரன்களுக்கு 4 விக்கெட்டுகளை வீழ்த்திய ஜஸ்பிரித் பும்ரா ஆட்டநாயகன் விருது பெற்றார். Sanju Samson earned Player of the Tournament honors for scoring 232 runs across the series. சஞ்சு சாம்சன் இந்த தொடர் முழுவதும் 232 ரன்கள் குவித்ததன் மூலம் தொடர்நாயகன் விருதை வென்றார். Mojtaba Khamenei was named Iran's new supreme leader. President Trump criticized the move, claiming this leadership will not last long. ஈரானின் புதிய உச்ச தலைவராக மொஜ்தபா கமேனி நியமிக்கப்பட்டுள்ளார். இந்த நியமனம் நீண்ட காலம் நீடிக்காது என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் விமர்சித்துள்ளார். Major Israeli airstrikes targeted oil storage facilities in Tehran. தெஹ்ரானில் உள்ள எண்ணெய் சேமிப்பு கிடங்குகள் மீது இஸ்ரேல் முக்கிய வான்வழி தாக்குதல்களை நடத்தியது. The UN's nuclear watchdog International Atomic Energy Agency warned that airstrikes near Iranian nuclear sites could lead to a radiological release. ஈரானிய அணுசக்தி தளங்களுக்கு அருகேயான வான்வழி தாக்குதல்கள் கதிரியக்க வெளியீட்டிற்கு வழிவகுக்கும் என்று ஐநாவின் அணுசக்தி கண்காணிப்பு அமைப்பான சர்வதேச அணுசக்தி முகமை எச்சரித்துள்ளது. Air India announced 78 additional international flights starting March 10th to assist Indians returning from West Asia. மேற்கு ஆசியாவிலிருந்து திரும்பும் இந்தியர்களுக்கு உதவிடும் வகையில் மார்ச் 10 முதல் 78 கூடுதல் சர்வதேச விமான சேவைகளை ஏர் இந்தியா அறிவித்துள்ளது. India's Lakshya Sen finished as runner-up in the All England Open final, losing 15-21, 20-22 to Taiwan's Lin Chunyi today. ஆல் இங்கிலாந்து ஓபன் இறுதிப் போட்டியில் இந்தியாவின் லக்ஷ்யா சென் 15ற்கு 21, 20ற்கு 22 என்ற புள்ளி கணக்கில் தைவானின் லின் சுன் ஈயிடம் தோல்வியடைந்து இரண்டாவது இடத்தை பிடித்தார். Weather officials issued a heatwave alert for South Indian states Tamil Nadu and Andhra Pradesh until March 11th. தென்னிந்திய மாநிலங்களான தமிழ்நாடு மற்றும் ஆந்திர பிரதேசத்திற்கு மார்ச் 11 வரை வெப்ப அலை எச்சரிக்கையை வானிலை அதிகாரிகள் விடுத்துள்ளனர். Elon Musk's SpaceX successfully launched 25 Starlink satellites into orbit from California early this morning. எலான் மஸ்க் இன் ஸ்பேஸ்எக்ஸ் நிறுவனம் இன்று அதிகாலை கலிபோர்னியாவிலிருந்து 25 ஸ்டார்லிங்க் செயற்கைக்கோள்களை வெற்றிகரமாக சுற்றுப்பாதையில் செலுத்தியுள்ளது. Voters in Colombia cast their ballots for congressional elections yesterday under heavy security across the South American nation. தென் அமெரிக்க நாடான கொலம்பியாவில் பலத்த பாதுகாப்புக்கு மத்தியில் நாடாளுமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நேற்று நடைபெற்றது.